இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி அவல் உருண்டை. இது அவல் லட்டுன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இது ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட். கிருஷ்ண ஜெயந்தினாலே அவல்ல ஏதாவது ஒரு இனிப்பு இல்லாம இருக்கவே இருக்காது. அவளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. இந்த கதை நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கதையை தெரிஞ்சவங்க ரெசிபியை பாருங்க, தெரியாதவங்க கதையை கேட்டுக்கிட்டே ரெசிபியை பாருங்க. இப்போ நம்ம லட்டு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம முந்திரி திராட்சை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போறோம். அது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த கதையை என்னன்னு பார்த்துடலாம். இது ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருடைய ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் குசேலர், இவங்க 2 பேரை பத்தின கதை. இவங்க 2 பேரும் ஒன்னா ஆசிரமத்துல படிச்சவங்க, நல்ல நெருங்கிய நண்பர்கள். ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 பேருடைய வாழ்க்கையும் 2 வித்தியாசமான பாதைகள்ல போயிடுச்சு. ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்கு அரசர் ஆயிட்டாரு. ஆனா குசேலரோ ரொம்ப பாவம், ரொம்ப தரித்திரர் ஆயிட்டாரு. நிறைய குழந்தைகள் இருந்தது அவருக்கு, திருமணமாகி நிறைய குழந்தைகளுக்கு போதுமான உணவு, உடை இதெல்லாமே அவரால் ப்ரொவைட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வறுமைக்குள்ள இருந்தாரு. அப்போ அவருடைய மனைவி, இது ஸ்ரீகிருஷ்ணர் உங்களுடைய நண்பர் தானே, அவர்கிட்ட போய் நீங்க உதவி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி நச்சரிக்கிறாங்க. ஆனா அவருக்கு மனமே இல்லை. போய் நண்பன் கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு அவருக்கு மனம் இல்லாம இருக்காரு. ஆனாலும் வேற வழி இல்லாம, மனைவியுடைய வற்புறுத்தல்னால வேற வழி இல்லாம இவர் நேரா துவாரகைக்கு போறாரு. இவ்வளவு வருஷம் கழிச்சு இவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு நண்பனை பார்க்க போகும்போது வெறுங்கையோட நம்ம போக முடியாது, ஏதாவது எடுத்துட்டு போகணும். அப்போ அவங்க மனைவி சுஷீலா என்ன பண்றாங்க, இருந்த கொஞ்சம் அரிசியை நல்லா அவலா இடிச்சு அவருடைய கணவர் கையில கொடுத்து அனுப்புறாங்க. கிருஷ்ணருக்கு அவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நம்ம குசேலர் சொல்லி சுஷீலாமாக்கு தெரிஞ்சதுனால அவங்க அவல் செய்து கொடுத்து அனுப்புறாங்க. இவரும் அந்த அவலை வாங்கிக்கிட்டு நேரா துவாரகையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. மனசுல அப்படியே சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் ஒன்னொன்னா ஓடிக்கிட்டே இருக்கு அவர் நடக்க. சரி, ஒரு வழியா அவர் துவாரகை வந்து சேர்ந்துட்டார். வந்து சேர்ந்தா கோட்டை வாசல்ல காவலர்கள் இவரை உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா இவரு ரொம்ப பரதேசி கோலத்துல இருந்தாரு, அதனால அவரை உள்ள விடல. சரி, அவர் அப்படியே கேட்டு கிட்ட நிக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போய் இந்த முந்திரி திராட்சை என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ முந்திரி திராட்சை நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியா வச்சுட்டு இப்போ அதே பேன்ல நம்ம 1 கப் அவலை நல்லா கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். சரி, இனி நம்ம கதைக்கு போகலாம். இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் மேல உலா வந்துட்டு இருந்தவர், அவருடைய நண்பன் குசேலர் கோட்டை வாசல்ல நிக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து பழைய நண்பனை வந்து கட்டி பிடிச்சு தழுவி அவருக்கு எல்லா மரியாதையும் செய்யறாரு. அவருடைய பாதங்களை கழுவி அவருக்கு நல்ல பட்டாடைகள், உணவு, நல்ல ராஜ மரியாதை கொடுத்து அவரை உபசரிச்சு வச்சிட்டு இருக்கார். சரி, அவங்க அப்படியே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்கட்டும், நம்ம அவல் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அவல் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி பஃபி ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரம் என்ன பண்ணோம், இந்த அவலை தனியாக எடுத்து அதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ அதே பேன்ல நம்ம ஒரு 1/4 கப்பு தேங்காவை எடுத்து, திருவி வச்ச தேங்காய், அதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். நெய் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கோங்க, நான் சும்மா ட்ரை ரோஸ்ட் தான் பண்றேன். செவக்க வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த மாய்ஸ்சர் போற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். நம்ம கதைக்கு போகலாம். ஸோ அந்த 2 நண்பர்களும் நல்ல சிரிச்சு பேசி பழைய நிகழ்வுகளெல்லாம் ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் கேட்குறாரு, நீ என்ன இவ்வளோ தூரத்துல இருந்து இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்க, எனக்கு எதுவும் கொண்டுட்டு வராம நீ இருந்திருக்க மாட்டேன், என்ன கொண்டு வந்திருக்க எனக்கு காட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ரீகிருஷ்ணர்னாலே விளையாட்டு பிள்ளை தானே, அவர் துடுக்கா கேட்குறார். அதுக்கு நம்ம குசேலர் என்ன பதில் சொன்னாருன்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம லட்டு செய்யறதுக்கு பால் ஆப்ஷனல் தான், அதனால கொஞ்சம் போதும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் போதும். கொஞ்சம் வத்த காய்ச்சி வச்சுக்கோங்க. இனி இந்த அவல், பொரிச்ச அவல் நல்லா ஆறிடுச்சு. இதை அந்த மிக்சியில் போட்டு நான் இனி பொடி பண்ணி இந்த வறுத்து வச்ச தேங்காவோட நான் இதை சேர்த்துக்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சேர்த்துட்டு இப்போ தேங்காய் ரெடி, அவல் ரெடி. இது கூட இனிப்பு வேணும். இதுக்கு நீங்க ஒரு 1/2 கப்பு வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்ல சீனி இது கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சீனி தான் போட்டிருக்கேன். சீனி போட்டிங்கன்னா ஒரு சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சீனியை முழுசா போடுறதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்க போறோம். மிக்சியில் போட்டு பொடி பண்ணும்போது 2 ஏலக்காவில் தோலை நீக்கிட்டு அந்த 2 ஏலக்காவில் உள்ள இருக்க சீடையும் போட்டு அடிச்சிருங்க. அந்த சீனியோட போட்டு பொடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த சீனி பொடியை இந்த மிக்சரோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றா போட்டு பெரட்ட போகிறோம். சரி, அது செய்கிறதுக்குள்ளே நம்ம இனி கதைக்கு போகலாம்.
இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் என்ன கொண்டு வந்த எனக்கு அப்படின்னு கேட்டப்ப இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் இவர் ஒரு மாதிரி ரொம்ப சங்கோஜப்பட்டுட்டு இருக்காரு. நான் எப்படி இந்த கந்த துணியிலிருந்து எடுத்து இவனுக்கு இந்த அவலை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு இருக்காரு. நான் ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னு குசேலர் சொல்ல, அதை ஸ்ரீகிருஷ்ணர் எனக்கு எப்படி நீ கொண்டு வராமல் இருப்ப, ஏதாவது கொண்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லி குசேலரோட இடுப்பில் இருந்த அவல் மூட்டையை தூக்கிடுறாரு. அவல் மூட்டையை திறந்து பார்த்த உடனே அவருக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவல் கொண்டு வந்திருக்கியா, எனக்கு பிடிக்கும் தெரிஞ்சு அவல் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஆசையா ஒரு பிடி அவல் எடுத்து வாயில போட்டுடுறாரு. அடுத்த பிடி அவலையும் எடுத்து வாயில போடுறாரு. 3வது பிடி அவல் போடும்போது அவங்களுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய மனைவி ருக்மணி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போதும், பிருந்தாவனத்தையும் தாண்டிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணரும் நிறுத்திடுறாரு. குசேலருக்கு இது எதுவுமே புரியல. அது அவர் புரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை. மனைவி என்னவோ இவர்கிட்ட உதவி கேட்கறதுக்காக அனுப்பி வச்சாங்க சுஷீலா அம்மா. ஆனால் இவர் வந்து நண்பன் கிட்ட எந்த உதவியும் கேட்காம சரி நான் உன்னை பார்த்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு நடைய கட்டுறார். வீடு திரும்புகிற வழியில் இவருக்கு ஒரே மன போராட்டம். நான் வீட்டுக்கு போனால் என்ன செய்வேன், பிள்ளைங்கள்லாம் அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்குமே, நான் என்ன செய்வேன், மனைவி கிட்ட போய் நான் என்னத்தை பதில் சொல்ல அப்படின்னு மனக்குழப்பத்தோடு போய்கிட்டே இருக்கார். சரி, அவர் நடந்து வீடு வரைக்கும் போய் சேரட்டும், அதுக்குள்ளே நம்ம லட்டு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லட்டு எது வரைக்கும் வந்திருக்கோம்னா, நம்ம வறுத்த அவல், வறுத்த தேங்காய், வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இது எல்லாம் சேர்த்தாச்சு. சீனியும் பொடி பண்ணி போட்டாச்சு. ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துட்டோம். இப்போ இது நல்ல சூடாக தான் இருக்குது. அப்படியே ஸ்டவ்லேருந்து இறக்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய், சூடான நெய்யை உருக்கி அப்படியும் நீங்கள் இதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி அந்த காய்ச்ச பால் இருந்துச்சுல, வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய பாலை 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அது தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக விட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டு, ரவை லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். நான் ஏன் நெய் சேர்த்துக்கலன்னா, எனக்கு அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் நெய் சேர்த்துக்கல. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு நெய் வேணா நெய், பால் வேணா பால். சரி, நீங்கள் லட்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம குசேலர் என்னானாருன்னு பார்ப்போம். அப்படியே மனப்போராட்டத்தோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வீடு வந்து சேர்ந்துட்டாரு. ஆனால் அவர் வீடு இருந்த இடத்துல வேற ஒரு பெரிய மாட மாளிகை இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு மறுபடியும் ஐயோ நம்ம யோசிச்சுட்டு மறுபடியும் துவாரகைக்கே வந்துட்டோமா அப்படின்னு அவர் குழப்பத்தில் இருக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே இருந்து அவருடைய பிள்ளைங்க அப்பா அப்பா அப்பான்னு எல்லாம் ஓடி வராங்க. அவங்களுடைய மனைவி நல்ல அழகான பட்டாடைகளை உடுத்தி நல்ல நகநட்டோட வெளியில் நடந்து வராங்க. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, இவருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் நல்ல ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பிடி அவளுக்கும் இவருக்கு ஐஸ்வர்யம் கொட்டியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நமக்கும் எல்லாருக்கும் பொருள் தேவைன்றது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சின்னவங்களுக்கு சின்ன தேவை, பெரியவங்களுக்கு பெரிய அளவில் தேவை. அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பொருள் தேவைன்றது எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால நம்மளுடைய பொருள் தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு இஷ்டப்பட்ட அவலில் ஏதாவது இனிப்பு வகைகளை செய்து நம்ம அவருக்கு படைக்கிறதுன்றது வழக்கம். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கும் நீங்கள் இந்த ஈஸியான ரெசிபியை செஞ்சு அவருடைய அனுக்கிரகங்களை பெற்று சிறப்போட வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படியே என்னுடைய சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.